இன்னைக்கு என்ன கேம் விளையாட போனடா? PKXD. இந்த கேம் ஏன்னா மறுபடியும் டெலிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேனா இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஆர்மடு கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஆமாம், அதை நாங்கள் வாங்கி அது நம்ம மேலே போட்டு பறக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரியே நாங்கள் நிறையா ஹாரர் கேம்ஸ் போட தான் போகிறோம். சரண் சார் தான் வந்து ரெக்கார்டிங் இதை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாரு. இப்போ நான் திருப்பி டவுன்லோட் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். சார் சொல்கிறேன்ல, பெரிய வீரட் சார் வேணும். கமெண்ட்ஸில் சில பேர் அப்படி தான் இங்கே சரண் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவாங்க. ஏன்டா இப்போ பேசுகிறா? அது ரெக்கார்டால பண்ணியிருக்கு. இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாலிய பக்கம் நிம்மனா பேக்ரவுண்ட் சத்தோட வராதுன்னு சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காகவே நாங்கள் திருப்பி வீடியோ ரெக்கார்டு டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்கோம். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ ஒருத்தனுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கோம். ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோடா. எல்லாமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாதி வீடியோ கட் பண்ணிட்டு போட்டோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துருச்சுடா பாருங்க, நம்ம போவோம். எனக்கு தெரியுடா. எனக்கு கண்ட்ரோலும் வர தெரியல. ஏபலா 100 வாட்டி விளையாடிட்டு இருக்கடா. எத்தனை வாட்டி சரண் விளையாடி இருக்காரு. இவர்கிட்டே போய் ஏய் இவனுக்கு மீசடா போட்டு விட்டேன். கொஞ்சம் வாட்சி நல்லா ஃப்ரெண்ட்ஸ். அதனால சும்மா பார்க்குறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட தெரியாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் இது விளையாண்டது இல்லை, அதனால தான் வாங்கியாச்சு கைஸ். இப்போ ஃப்ளையிங் ஆர்மடி இது எப்படி தெரியுமா பண்ணணும்னா, இது பார்த்தா அன்லிமிட்டட் இல்லை, கொஞ்ச நாளுக்குடா. நான் வேணா டெஸ்ட் பண்ணி காட்டுட்டா அந்த பறக்கிற ஆர்மேண்டை. இது கைஸ், இப்போ நீங்கள் இங்கே போயிருக்கோங்க, ஜெட் பேக் பட்டன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணோடனே இப்படி பறக்க ஆரம்பிச்சு போகிறது. டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் படுத்து தரும். இல்லைனா கதம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இல்லை அப்படி பார்க்கவே மாட்டோம்டா. இப்போ பாரு, இங்கே கீழே விட்டுப்பா. இந்த வீடியோ உங்களுக்காகவே போட்டுட்ருக்கோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறந்துடாதீங்க. பெல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நம்ம மாரியப்பன் எம் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓ மை காட், இப்போ பெரிய டவல் எடுக்கும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சு படுறா டேய், படைக்கவே விட மாட்டேங்கிறா பாடு. ஜெட் பேக் போட்டு ஃபஸ்ட் டைமாக படைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சுட்டு மான்ஸ்டர் டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மான்ஸ்டர் ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்போ கூட அவரோட வீடியோ போட்டுறல. கூட நான் பாதி தான் பேசிட்டேன். அது ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டாங்க, அதனால நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதனால தான் இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். காப்பாற்றிடுவலடா. இல்லை டைவு கீழே போயிட்டே இருக்கு. அது வேட கிட்ட வந்துடுச்சு. அப்படா நான் என்ன பண்ண போட தெரியுமா? இப்போ அந்த ரோபோட்டை சரண் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நான் ஸ்கூல் இருக்குல்ல, இன்னும் ஸ்கூலுக்குல்ல, நம்ம போயிட்டு அங்கிட்டு இருக்கிற லைப்ரரி கிளாஸில் தொடர்ந்து
புக்ஸ்லாம் இருக்குது. கேம்ஸ் எனக்கு புக்ஸ் படிக்கிறது கேம்லேயே எனக்கு பிடிச்சது புக்ஸ் படிக்கிறதுனா எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ திடீர்னு லோடிங் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ லோடிங் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலடா. 200 ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் கொடுத்தனால 200 லேட்டர்ஸ் வந்து போட்டு வீடியோ கட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. என்னடா எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ண மாட்டோம். தயவுசெய்து பார்க்காம இருந்துடாதீங்க ப்ளீஸ். இந்த புக்கை அப்போ பைக்குள்ளே வச்சுப்போ. இந்த புக்கே அப்போ பைக்குள்ளே வச்சுப்போ. இல்லாமல் வீட்டுக்கு போய் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னையே தூக்கலான்னு பார்க்குறியா? ஏன் அதுக்கு முதல்ல எனக்கே ஆப்பம் இருக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புக்கையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட் ஃப்ளேரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வாடா. லாலி 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 லாலி. ஓகே அந்த ரெயின்போ இதை தூக்கலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சீக்கிரம் ஒரு பெட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வேண்டியிருக்கேன். ஆனால் இவன் எப்போ பெட்டு வாங்கி அதில் அடுத்து பெட்டு தான் நாளையும் வாங்க போனேன். ஆமாம் நீ வாங்கிட்டாலும் வாங்குறா. பெட்டு வாங்க போகிறேன்றியே. பசிக்குது. அதனால் ஸ்கூலில் செடியாக இருக்குல்ல கேண்டீனு அங்கிட்டு நிறைய பாலும் இருக்கும் வழுக்கும் இருக்கும். அதை ஆட்டையை போட்டு ஐஸ்கிரீமு இங்கே இருக்கப்போனா இங்கே ஐஸ்கிரீமு இங்கேயும் ஐஸ்கிரீமு எல்லாமே ஐஸ்கிரீமு எடுத்து வச்சுக்கூடா அப்புறமா சாப்பிட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓடுறா கைப்பில்லை இதுதான் அப்போ சோடி பிடிச்சிடும். நான் பொண்ணு இல்லைடா பொண்ணு ட்ரெஸ் கேட்குறீங்க. 200 years later அடுத்து எங்கே போனோம்? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் 200 years லேட்டர்லேருந்து வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சுந்தரி எல்லாம் மாதிரி ஒரு இது போட்டிருக்கா. சுந்தரி நானும் ஓணம் காணம் இவரும் தானே பெட்டு வாங்க போகிறாரு 200 லேட்டர்ஸ். இப்போ வீடியோ வந்துருச்சு. இவெல்லாம் ஒரு ரோபோட்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வாயை உடைக்க அவள் தான். இப்போ வாட்ச் எடுத்துட வேண்டியதா என்னது? நீயும் சுந்தரண்டானம் சூப்பர். பைத்தியக்கார சூப்பாவே பாட்டு பாட்டிக்கிருப்பா. இல்லை ஓவரா வேலை பாட்டு பாடுறாளா? ஐயோ காது கிழிச்சிடுமே. ஏன் தெரியுமா கட் பண்ணி போட்டு சுத்தரிப்பு பாடு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. இசுவை எறும்பு பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் நீயும் கூட பரவாயில்ல. எறும்பு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கேளுங்க. கிராணி சாப்டர் 3லயே பயப்புல இது எதில் பசிபிக் மூடில் தான் போட்டு விளாட்றாரு. ஏண்டா எப்போயோ ஒரே ஒரு வாட்டி தான் பசிபிக் மூடு போடாமல் வீடியோ விளாடி இருக்காரு. ஆனால் முதல் பாடு ஃபுல்லாக பசிபிக் மூடு விளாட்றான். நான் பசிபிக் மூடே விளாட மாட்டேன். அப்படி அது எப்பயாச்சும் தான் விளாடுவேன். பயங்கர பாய்ஸ் கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ சுதன் வீட்டில் இருக்கும். இப்போ வாங்களே அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து கிராணியை பாருங்க. பசிபிக் மூடு ராபிள் மூடு போட்டால் அதில் கம்பெனி காலைகளே ஆச்சரியப்பட்டுருவாங்க. நார்மல் மூடு போட்டால் நான் கிராண்டியை பக் பண்ணிட்டு தான் நான் விளாடுவேன். சாப்டர் 1 நானும் தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் நல்லா பக் பண்ணாடி சில வாட்டி விளையாட்டுருக்க தெரியுமா கிராண்டியா. ஆனால் வருஷம் இதில் அடைச்சி வச்சு
அதில் இது பண்ணி கிராணியை சாகரிச்சு பார்க்குறதுக்க தெரியுமா? ஆமாம் நான் கூட விளையாடிருக்கேன். அப்போ ஒருத்த பறக்க போகிறேன். போய் லொக்கேஷன் சேர்றான். லொக்கேஷன் போகாமல் ஓடிக்கிட்டே இருக்கான். இருங்க முதல்ல நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். பெட்டு வாங்கினா நீ அதெல்லாம் பெட்டு வாங்கிட்டேன். பெட்டே காணும். இங்கே இருக்கிற சைல் கைஸ் நான் கேமே விளையாண்டுருல கைஸ். ஆமாம் கைஸ் இவர் தான் கைஸ் எனக்கு சொல்லியே கொடுத்தவர். அப்புறம் ஜாலியாக ஜும்கானா டான்ஸ் அடிக்கிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேம் விளையாடிக்கிட்டு உட்காந்தாடா கேம் விளையாட முடியும். எப்படா லாலியோ ஜிங்கானா புங்கானான்னு விளையாட முடியும்? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் 3ல் ஒரே ஒரு வாட்டி இதுதான் இருக்க போடும் கைஸ். இன்னும் பட்டா இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் இருக்க போடும். பொட்டோமே போட்டோம் பட்டாமே பாட்டோம். ஐயே ஆரம்பிச்சுட்டாடா. ஓ பொட்டமே போட்டோம் கப்பு சுடுது கோட்டோலு பொட்டமே வட்டம் எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் இதாகிட்டார்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனை வச்சு வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வேறு வழி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் இவரை பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ செல்லவாடேவா. என்னடா இவ்வளோ பிடிச்சாயிட்டு? ஓ பையன் ஆயிட்டடா. இது நாமலாம் மாறிட வேண்டியதா? பையனாவே இருடா. நம்ம வீட்டில் போய் அவங்களோட பையனை உருவாக்கிட வேண்டியதா? ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கு சும்மாவே கான் பார்த்துக்கிட்டு இப்போ கொடுப்பாங்க நினச்சேன். வரண்டா சார் சொன்ன மாதிரியே ஆகுது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பையன், நடுவில் பார்த்தீங்கன்னா பேபி, இது பார்த்தீங்கன்னா அது ஓகே. என் வீட்டுக்கு நான் கிலோமீட்டர் சைக்கிளில் பழக்க போயிட்டு இப்போ மட்டும் சோடன்னு சொல்லலை வச்சுக்கோங்க. எல்லாம் இப்போ 11 ஃப்ரீயாக பிரியாணி போடுறாங்கடா. தடிச்சு விடுறாங்க ஈஸ்வர் பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் மட்டும் அப்படியே பிரியாணி சாப்பிட மாதிரியா? இன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்டோம். பயபல குஷியாக இருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தூக்கம் வருது. ஆனால் வீடியோ போடணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்காகவே முடிச்சிருக்கேன். இவனுக்காகவா? டேய் நீ தானே வீடியோ போடுற கெஞ்சிட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடணும் தான் இருந்தேன். நான் எனக்கும் டைம் இல்லை. படிக்கிறேன் விளாட்றேன். காலேஜ் ஒர்க் பார்க்கறதுக்கே வேலை சரியாக இருக்குது. எனக்கு ஸ்கூல் ஒர்க் பார்க்கறதுக்கே சரியாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலேஜ் இன்னும் முடிக்கலை. செகண்ட் இயர் இது காலேஜு கைஸ். நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறோம் கைஸ். அவள் போய் சொல்கிறா கைஸ். அவள் ஃபிஃப்த்து நான் 4th கஷ்டப்பட்டு வீடியோ கண்டுபிடிச்சேன். இப்படி பொய்யா சொல்கிறா கைஸ். நான் பொய் சொல்லலாம் கைஸ், சும்மா காமெடி பண்ணுறதுக்காக சொல்லு. இவன் இன்னும் தேர்டே முடிக்கல. டேய் இன்னும் 4th முடிக்கல. இப்போ தான் 4th போகிறாரு. ஆமாம் டேய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு போடுறேன். ஏதாச்சும் கடைக்கு சாப்பிட ஏதாச்சும் கிடச்சா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக வரணும்ல. நீ தான் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திய ஐஸ்கிரீமே எல்லாம் சாப்பிட்ற. அதுக்குள்ளேயே மாட்டா சாப்பிட்டா ஆமாம். அது என்ன டிவியா? அது நான் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி. அது நிஜத்தில் நீ ஓட்டுறா பார்ப்போம். அந்த டெக்னாலஜியில் க்ளோன்ஸ் கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? க்ளோன் கண்டுபிடி யார் வேணாங்கிற. ஆனால் கண்டே பிடிக்க மாட்டாங்க. இவனை காட்டுற வந்துட்டாலாம் அவன் சிங்கம் செல்லக்குட்டி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை மாதிரியே ஒருத்தன் இன்னொருத்தன். அவன் ஒரு வேளை இவன் பையனாட்டிருக்கான். இன்னும் குழந்தை வர வைக்கிற அதுக்கு என்னோடே அது எவ்வளோ ரூபா பார்க்கலாம்.
ஏய் குட்டி பையா, ஏ குட்டி சாத்தான், குட்டி சாத்தா இங்க இருக்கா? ஏ தூங்குடா, தூங்குடா, போடா தூங்குடா. முடியாதுடா. இருறி அக்னிட்டா, நல்லா பையன். குட்டாயிட்டா ஒன்னைட்ரா வந்துருவானே, வந்துட்டாடா. ஆய் பார்த்தாலே பார்த்துருவாடா இவன் வேற. இரு தூங்குனா உனக்கு 1,00,000 தரேன், தூங்குடா. எனக்கு கக்கு சுடுதுல, போயிட்டு வாடா. அப்பாடா விட்டாச்சா? போயிட்டியா இல்லையாடா? டேய் பக்கத்து போட்டியா? ஏய் ஏய் இப்போ ஊர் தொடங்கிட்டா. நான் உனக்கு இவ வேற கைஸ், நான் உனக்கு ஆறுபடி வாங்கிட்டு அந்த தும்முடால பேசிக்கிட்டு இருக்கா. தும்முடு. ஆமாடா பெரிய தும்முடு. தும்முடா, தும்முடா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி படுத்துக்கிட்டு என்னென்ன வாய் பேசுகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதியாக இப்போ ஒரு படம் கூட பார்க்க விட மாட்டான். நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து படம் படம் பார்க்குறோம். ஆமாம் சேரில் உட்காந்து புக்ஸ் படிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இன்டெலிஜென்ட்டு படிக்க போகிறாரு. டே மண்டையா வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன். படுத்துக்கிட்டு என்ன என்னடா வெளியே வந்துருக்கு? நின்றுக்கிட்டு என்ன பேச்சு பேச நீ ஒழுங்கா போடுறான். அடுத்த வாட்டி நீ லைப்ரரிக்கு போனேன்னா ஸ்கூல் புக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வாடா. சி ஸ்டோரி புக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வாடா. ஆனால் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆமாம். எங்கடா போகிறேன்? இருடா, என் வீட்டில் இருடா. நான் உனக்கு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வாடா. வளர்ந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மறக்காம. ஐஸ்கிரீம் கொண்டு வரல, ஒன்றா ஐஸ்கிரீம் வாங்கி நான் சாப்பிட்ருவேன். ஏய் எவ்வளோ தூரம் வந்துட்டேன், எவ்வளோ தூரத்தில் இருந்து பேசலாம் பாடுறான் மண்டையா. ஹெட்செட் போட்டிருக்கல காதில். டேய் அவன் தான்டா இப்போ ஒன்றுது இல்லைடா, அவை லைட்டாக சின்னதாக இருப்பா. அவன் படுத்து கிடக்கா வீட்டில். அவன் எந்திரிச்சு வந்துட போகிறான் முன்னாடியே. டக்குன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடு வீட்டுக்கு. ஐஸ்கிரீம் வேணா? ஐஸ்கிரீமே வாங்கிடலாடா. பிரசாந்த் கேக் வாங்கிமா சாப்பிடுவான்ல. இல்லை அவனுக்கு ஐஸ்கிரீமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ணி கூட தள்ளுறா. அவனுக்கு குச்சி ஐஸ்னா பிடிக்கும். ஒரு குச்சி ஐஸ் 50 ரூபா வாங்கி பாடம் என்ன பையன் என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரையாடா? வாங்கிட்டடா. அவனுக்கு பிடிச்ச குச்சி ஐஸ் ஐன்னு சொல்லு. இவ வேற 3,00,000 ரூபாய் கேட்டுருவா. நான் சும்மாவே கேட்டது நான் தரேன்டா. ஆமாம் பெரிய விஐபி 3 லட்சம் தர போகிறாரு. என் ஃப்ரெண்டால பேசிக்கிட்டு இருக்கா. கோச்சு கதை. ஐயோ போச்சு போச்சு போச்சு. டேய் அடுத்த ஹாஸ்பிட்டலில் வந்து பாடுறா. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஜாலின்னு சொல்லு. ஐயா ஜாலி. இப்போ நான் உன் பட்டையில் வந்து கொட்டட்டா. ஒழுங்காரி இருக்கியா? நான் செத்து போல சும்மா செத்து போயிட்டேல ஆக்டிங் பண்ணா. ஐ ஜாலின்னு வேலை கத்துறா பாடு. வீட்டுக்கு வந்து நீ வாங்க வச்ச ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அடிச்சா கொடு, அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடு. இல்லை அவள் தான் சொல்லிட்டா உனக்கு. டேய் மண்டையா தூங்கிட்டு இருக்கா. நல்லா பிள்ளைடா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியாடா? வெளியே வாடா. வந்துட்டியா? இந்தா ஐஸ்கிரீம் வச்சுக்கோ. ஐயா ஐஸ்கிரீமு டைஸா சாப்பிட்டுக்கணும் ஓகேவா? சாப்பிட்டு பேசாமல் படுக்கணும். பத்துக்கிட்டி சாப்பிடு. பத்துக்கு சாப்பிடாது வச்சுக்கிட்டு சாப்பிடு. ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் இருக்குடா, நாளைக்கு சாப்பிடணும் ஓகேவா? ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் தெரியாது உனக்கு? ஆடா பாவி, இது எவன் சொல்கிற விவசாயே இல்லைடா. ஆமாம் பெரிய விஐபி சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே அப்படியே அப்புறம் எதுக்குடா அவன் இப்போ ஐஸ்கிரீம் கேட்டான்? வந்தா உனக்கு அவள் தான் என்னடா பண்ணுவேன்? ஏய் என் ஓவலா பேசாடா.
அவளை பற்றி அவளுக்கு தெரியாது. சிச்சாரே அவளை சாட்டில் தூத்துருவாங்க. என்ன வாடா வீட்டுக்கு வாடா, வச்சுட்டு தூக்க விடா, தூக்கம் வருது. ஆமாம், இவன் தூங்குறது மட்டும்தான். இவளுக்கு எத்தனை வயசு ஆயிருக்கு தெரியுமா? எத்தனை வயசா? ஒரு கொஞ்சம் வயசுதான் வயசு ஆயிருக்கு. பேம்பஸ் போட்டு நல்ல பிள்ளையாக தான் தூங்குவேன். பேம்பஸ் போடுறேன்னு சொன்னா உனக்கு அவள் தான் நான் சொல்லிட்டேன். ஆமாம், இவர் அப்படியே பேம்பஸ் போட்டால் எல்லாரும் சிரிக்க போகிறாங்க. இதில் வேறு பேம்பஸ் போட்டால் காய்ஸ் இப்போ போட்டு சிரிச்சு இவன் உங்களை வந்து கொண்டுருவாங்க. ஆமாம் ஆமாம் காய்ஸ். என் மண்டை எங்கடா இருக்கடே, என் மண்டை எங்கடா இருக்க. ஓகே கைஸ், இதுக்கு மேலே வீடியோ வைக்க முடியல. பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த மாரியப்பன் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.